Third standard social science term 2ல first lesson historical places பற்றி இந்த லெசனில் நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் 1 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். இதில் என்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லெசனில் நம்ம எதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் வில் பி ஏபிள் டு லிஸ்ட் தி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், பட்டியலிட போகிறோம். ரிகக்னைஸ் தி பிக்சர் அண்ட் நேம் தி பிளேஸ் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி அவங்க பிக்சர் கொடுத்துருப்பாங்க, படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்து அந்த ஊரினுடைய பெயரே நம்ம என்ன செய்யலாம், சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்வரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஹேஸ் எ ஹிஸ்டரி. ஹிஸ்டரிங்கிறது வரலாறு. அப்போ ஒவ்வொரு வரலாற்று இடமும் ஒரு வரலாற்றை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் ஃபுல்லாமே கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் உரையாடுற மாதிரியே இந்த லெசன் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. இதில் 2 கேரக்டர் யாரெலான்னு பாருங்கள். சந்துரு, இன்னொன்று வந்து ஷாப்கீப்பர். சந்துரு வந்து ஷாப்கீப்பர்கிட்ட கடைக்கு போகிறான். அந்த கடையில் நடக்கக்கூடிய உரையாடலை தான் நம்மளுக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சந்துரு, எ ஸ்கூல் பாய் கோஸ் டு ஸ்டேஷ்னரி ஷாப் டு பை பிக்சர் சார்ட்ஸ் அண்ட் ஸ்கெட்ச் பென்ஸ் ஃபார் ஹிஸ் ப்ராஜெக்ட். அவனுடைய ப்ராஜெக்டுக்கு தேவையான பிக்சர் சார்ட்டு அண்டு ஸ்கெட்ச் பென் எல்லாமே என்ன செய்ய போகிறான், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் வாங்க போகிறான். லெட்டஸ் see தி கான்வர்சேஷன் he had with தி ஷாப்கீப்பர். அப்போது அந்த சந்துருவுக்கும் ஷாப்கீப்பருக்கும் இடையில நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், உரையாடலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டேஷ்னரி ஷாப்புன்னு போர்டு போட்டிருக்காங்க. சந்துரு என்ன பேசுகிறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட போய், அங்கிள் டூ யூ ஹாவ் ஸ்கெட்ச் பென்ஸ், கலர் பென்சில் ஸ்கெட்ச் பென் இருக்குதான்னு கேட்குறான். உடனே ஷாப்கீப்பர் வந்து ஆமாம் எஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சந்துரு லுக்ஸ் அரவுண்ட் தி ஷாப் அண்ட் ஹி ஃபைண்ட் மப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர் ஷார்ட்ஸ். உடனே என்ன செய்கிறான் சந்துரு, அந்த கடைக்காரங்க அந்த ஸ்கெட்ச் பென்னை எடுக்கும்போது அவன் என்ன செய்கிறான், அப்படியே கடையை ஃபுல்லாக என்ன செய்கிறான், அரவுண்டு சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு அந்த வாலில் வந்து சுவத்தில் வந்து என்ன இருக்குது, நிறைய பிக்சர்ஸ், வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே சார்ட்டாக தொங்க விட்ருக்காங்க. அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அப்படி ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்துட்டு சந்துரு என்ன கேட்குறான், அங்கிள் வாட் டஸ் தி சார்ட் ஹேவ், இந்த வரைபடத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க, திஸ் சார்ட் ஹேஸ் பிக்சர்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. இது எல்லாமே என்னது, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள். எங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் தான் இந்த வரைபடத்தில் இருக்குது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. உடனே சந்திரன் என்ன சொல்கிறாங்க, வாட் ஆர் தி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அப்படி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே ஷாப்கீப்பர், தீஸ் ஆர் தி பிளேசஸ் வேர் பில்டிங்ஸ், ஐடியல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வேர் மேட் லாங் எகோ. தி கவர்மெண்ட் கீப்ஸ் தெம் சேஃப் ஸோ தட் வி கேன் லேர்ன் அபவுட் தம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்போ, லாங் எகோ, முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்ஸ், அடுத்து சிலைகள், அதே மாதிரி கலைகள் வரைஞ்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது எல்லாமே எப்போ, பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் யார் சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் இது எல்லாத்தையும் என்ன செய்யுது, அரசாங்கம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுது, அழகாக பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்னது, நான் இது இருக்கிறதுனால தான், இப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, வி கேன் லேர்ன் அபவுட் தம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியுது, அறிய முடியுது அப்படின்னு சொல்லி அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள். சந்துரு பாயிண்ட்ஸ் டு எ பிக்சர் ஆன் தி சார்ட். உடனே சந்துரு என்ன செய்கிறான், ஒரு வரைபடத்தை காட்டுறான். மேலே சார்ட் நிறைய ஒட்டியிருக்காங்கல்ல, அதில் ஒரு வரைபடத்தை காட்டி என்ன செய்கிறான், அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். அதில் பாருங்கள் 2 பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீசோ டெம்பிள் அப்படின்னா கடற்கரை கோயில், சீனாலே கடல் தானே, கடற்கரை கோயில். அதுக்கப்புறம் பாண்டவர் ரதங்கள் அப்படின்னு 2 பிக்சரை காட்டி அடையாளம் கேட்குறான். உடனே சந்துரு என்ன சொல்கிறான், ஐ ஹாவ் கான் டு மகாபலிபுரம் வித் மை பேரண்ட்ஸ், இட் இஸ் நியர் சென்னை. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் எங்கள் அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸோட எங்கே போயிருக்கேன், மகாபலிபுரம் கோயிலுக்கு போயிருக்கேன். அது வந்து எங்கே இருக்குது, சென்னைக்கு அருகில் தானே இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்கிறான், அந்த ஷாப்கீப்பர்கிட்ட சொல்கிறான். உடனே ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எஸ் ஆமாம்,
இட் ஹாஸ் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ். அதில் எப்படி இருக்குன்னா அந்த இது எப்படி இருக்கா அந்த கோயில் 4 வகையான கட்டடக்கலை. ஆர்கிடெக்சர்னால் கட்டடக்கலை. 4 டிஃப்ரெண்ட் எல்லாமே வேறு வேறு வகையாக 4 வகையான கட்டடக்கலையாக அந்த மகாபலிபுரத்தில் இருக்குது அந்த அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு ஷாப்கீப்பர். உடனே சந்துரு, இஸ் இட் அப்படியா, ஹூ பில்ட் இட், அதை கட்டியது யார் அப்படின்னு கேட்குறான். உடனே ஷாப்கீப்பர், எஸ் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் பில்ட் பை பல்லவாஸ். இது எல்லாம் எப்போ கட்டினாங்க, பல்லவ காலத்தில் கட்டின அந்த கோயில் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்துரு, மை மதர் டோல்டு மீ தட் மோஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஸ்டோன். அப்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எங்கிட்ட ஒரு விளக்கம் சொன்னாங்க, இந்த மொனுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குமா, ஒரே கல்லில் ஒன் ஸ்டோன், ஒரே கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சந்துரு சொல்கிறான். உடனே ஷாப்கீப்பர், எஸ் கரெக்ட், ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க ஷாப்கீப்பர், டு யூ நோ சம்திங் ஒய் தி ஷோர் டெம்பிள் இஸ் கால்டு ஸோ. உனக்கு இந்த கடற்கரை கோயில் ஏன் அப்படி சோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா? ஷோர் டெம்பிள், கடற்கரை கோயில் அப்படின்ட்டு எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படிங்கிற உனக்கு விளக்கம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சந்துருட்ட. உடனே சந்துரு என்ன சொல்கிறான், நோ தெரியலை அப்படிங்கிறான். உடனே ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னான், தி சோர் த டெம்பிள் இஸ் ஸோ நேம்டு பிகாஸ் இட் ஓவர்லுக்ஸ் தி ஷோர் ஆஃப் தி பே ஆஃப் பெங்கால். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா வங்காள விரிகுடா. இந்த கடற்கரை கோயில் வந்து எதை பார்க்க இருக்குது, வங்காள விரிகுடாயை நோக்கி அந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், கடற்கரை கோயில் சோர் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இது இருக்குது, வங்காள விரிகுடாவை நோக்கி இந்த கடற்கரையில் அமைந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், சோர் கடற்கரை கோயில் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. உடனே சந்துரு, ஓ அப்படியா, இஸ் இட் கிரேட், அப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்களா, அழகாக தெரியுது அப்படின்ட்டு என்ன செய்கிறான் சந்துரு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறான். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் நோல temples at Mahabalipuram were built by 3 generations of the Pallava kings and it took nearly 200 years to plan and create this site. இந்த மகாபலிபுரத்தில் உள்ள கோயில்கள் எல்லாமே 3 ஜென்ரேஷன்னா 3 தலைமுறைகள். யார் தலைமுறை, பல்லவாவுடைய அரசர் காலத்தோட 3 தலைமுறை பல்லவ மன்னர்களால் என்ன செஞ்சுருக்காங்களாம், ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஆயிருக்குன்னா 200 ஆண்டுகள், 200 years பிளான் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி அந்த கோயிலை வடிவமைச்சு கட்டி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு, ஆண்டுகள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 years. இது மகாபலிபுர கோயில் வந்து எத்தனை தலைமுறைகள் மன்னர்களாக கட்டப்பட்டனா பல்லவாவுடைய 3 ஜென்ரேஷன், ஓகேவா, 3 தலைமுறைகளால் கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலை கட்டுவதற்கு 200 வருடங்கள் 200 years ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட் பாருங்கள் இந்த பேஜில் ஆக்டிவிட்டி லெட்டஸ் ரைட் லிஸ்ட் எனி 5 places யூ ஹாவ் விசிட்டட், ஸ்டிக் தி ஃபோட்டோ ஆஃப் எனி ஒன் பிளேஸ். இப்போது நீ நீ சுற்றி பார்த்துருப்பல்ல பிளேசஸ், அந்த விசிட் பண்ண இடத்துல ஒரு 5 places என்ன செய்யணுமா, இதில் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த 5 places உனக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு பிளேஸினுடைய பிக்சரை என்ன செய்யணும், இந்த டேபிளில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களை ஸ்டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த கிளாஸில் இது வரைக்கும் போது, இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.